வாயுபுத்திரரான ஹனுமான் ஒப்பற்ற ராம பக்தர். அவரின் வலிமைக்கு நிகர் யாரும் இந்த அவனியிலே இல்லை என்று கூறலாம். இந்த கதை அவரின் பிறப்பையும் வளர்ப்பையும் பற்றியது ஆகும். முன்னொரு காலத்தில் மேரு மலையில் கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் கேசரி, அஞ்சனா என்ற குரங்குகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள், அஞ்சனா, நீ இந்திர லோகத்தில் எவ்வளவு உல்லாசமாக வாழ்ந்தவள். ஆமாம், நானும் ஒரு முனிவரின் சாபத்தால் இந்த நிலைக்கு ஆளாகியுள்ளேன். அவர்களுக்கு வாயு பகவான் காற்றாகிய கடவுளின் ஆசியால் அறிவு, பலம், வேகம், பறக்கும் சக்தி கொண்ட அழகிய குழந்தை பிறந்தது. பெயர் பஜ்ரங். இதன் பொருள் இரும்பை போல் உடலை கொண்டவன். ஒரு நாள் விடியற்காலையில் ஆசிரமத்தின் வெளியில், நம் மகன் குறும்புக்காரன். ஆமாம், மிகவும். இப்பொழுது என்ன செய்கிறான்? உறங்குகிறான், இன்னும் விழிக்கவில்லை. சரி, நான் வெளியில் சென்று வருகிறேன். நானும் முனிவருக்கு பழங்களை சேகரிக்க செல்ல வேண்டும். இருவரும் வெளியில் சென்றனர். சற்று நேரம் கழித்து எழுந்த பஜ்ரங், அம்மா, அம்மா, எங்கே சென்றார்கள்? ஐயோ, எனக்கு பசிக்கிறதே. சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடியவரின் கண்களுக்கு உதிக்கும் சூரியன் தென்பட்டது. ஆஹா, எவ்வளவு பெரிய பழுத்த பழம்! எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். சூரியனை பழம் என்று எண்ணி அதை எடுக்க பறந்து சென்றார். காற்றை விட வேகமாக பறந்து சென்றார். என்ன, இவன் இப்படி பறந்து செல்கிறான்? தகிக்கும் சூரியனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். வாயு பகவான் பின்தொடர்ந்தார். அன்றுதான் சூரிய கிரகணம். அதாவது ராகு சூரியனை விழுங்குவார். யார் இவன்? சூரியனை நோக்கி வருகிறான். இவரும் இந்த பழத்திற்கு தான் வந்துள்ளாரோ? இவரை பயமுறுத்த வேண்டியதுதான். ஐயோ, என்னையே பயமுறுத்துகிறான். ஓடிவிட வேண்டும். என்ன ராகு, ஓடி வருகிறீர்கள்? ஒரு சிறு குரங்கு என்னை பயமுறுத்தி விட்டது. அப்படியென்றால் அதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். இந்திரன் தன் பிரத்யேக ஆயுதமான வஜ்ராயுதத்தை எடுத்து பலம் கொண்ட மட்டும் வீசினார். அம்மா! பஜ்ரங் மயங்கி கீழே விழுந்தார். விழுந்ததில் தாடை உடைந்து விட்டது. தொடர்ந்து வந்த வாயு பகவான் தன் மகனின் நிலையைக் கண்டு ஆத்திரம் கொண்டார். இவனை இந்த குகைக்குள் எடுத்துச் செல்லலாம். பஜ்ரங்கிற்கு தீங்கு விளைவிக்க நினைத்தால் என்ன நடக்கும் என்று இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும். வாயுவின் இந்த முடிவினால் காற்று இல்லாமல் எல்லோரும் அவதியுற்றனர். இந்திரா, பார், நீ செய்த காரியத்தால் காற்று இல்லாமல் எல்லோரும் துன்பப்படுகிறோம். என் நிலை நீடித்தால் ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது. அவன் ஒரு பாலகன். அவனைப் போய்... கோபத்தில் செய்துவிட்டேன். இப்பொழுது நினைத்தால் கூட வெட்கமாக இருக்கிறது. சரி, வா, போய் வாயுவை சந்தித்து பேசலாம். இருவரும் வாயு பகவானிடம் வந்து, ஓ தேவா, இந்திரனை மன்னித்து விடு. உன் மகன் தெரியாமல் செய்துவிட்டான் என்று நினைக்காமல் இப்படி செய்துவிட்டார். பிரம்மா மெதுவாக பஜ்ரங்கை தடவி கொடுக்க, கண்களை திறந்தார். உன்மேல் பயங்கரமான ஆயுதத்தை உபயோகப்படுத்தியதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். இதற்கு பரிகாரமாக இன்று முதல் எந்த ஆயுதமும் உன்னை காயப்படுத்தாது என்று வரமளிக்கிறேன். நீ என்றென்றும் வாழ்வாய். மரணம் உன்னை நெருங்காது. பிரம்மா உடைந்த தாடையை சரிசெய்து ஹனுமான் என்று பெயரிட்டார். ஹனுமான் என்றால் உடைந்த தாடையை கொண்டவன் என்று பொருள்.